வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆங்கிலத்தில், behold he is coming with clouds and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. வெளிப்படுத்தின விசேஷத்தின் மைய வசனம் என்று கருதப்படுகின்ற வசனத்தை தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். The central verse or the main verse or the thematic verse of the book of Revelation is Revelation chapter 1 and verse 7. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மைய கருத்து என்ன? கர்த்தர் திரும்ப வரப்போகின்றார். கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வதற்காக, தம்முடைய பரிசுத்தவான்களை தாம் இருக்கும் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக கர்த்தர் வருகின்றார். That Jesus Christ is returning to take back his church to where he is and to give judgment unto the whole world. Jesus is coming. That is the central theme of the book of Revelation. கடைசி நியாய தீர்ப்பை பூமியில் நிறைவேற்ற நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திரும்ப வருகின்றார். இந்த சம்பவத்தை, அதாவது கர்த்தர் திரும்ப வருகின்றார் என்ற சம்பவத்தை, அந்த நிகழ்வை, that particular event of our Lord Jesus Christ returning to the earth, அந்த நிகழ்வை வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டுமே 7 முறை பார்க்க முடியும். There are 7 times that the Holy Spirit has made Apostle John write about this particular event, and that event is going to be a cataclysmic event. ரொம்ப பிரத்யேகமான ஒரு தருணமாக அது இருக்க போகின்றது. ரொம்ப சாதாரணமான நிகழ்வாக அது இருக்காது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா கண்களும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தி இருக்கலாம். ஆண்டவர் திரும்ப எழுத வைக்கின்றார், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க. அங்கேயே ஆண்டவர் நிறுத்தலை, அப்படியே ஆகும், ஆமேன் என்று சொல்லி அந்த வசனத்தை முத்திரிக்கிறதை, அந்த வசனத்தை முத்திரை போடுகிறதை, அந்த வசனத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 நியாய தீர்ப்புகளை அல்ல, ஒரே நியாய தீர்ப்பை தான் பார்க்கிறோம். நான் சொன்னது, இந்த நியாய தீர்ப்பை தரும் தேவன் பூமிக்கு திரும்ப வருவார் என்ற வசனம் என்ற அந்த ஈவெண்ட்டை குறித்து, அந்த நிகழ்வை குறித்து 7 முறை வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது. It is not 7 judgments, it is only 1 judgment, but 7 times it has been repeated in the book of Revelation. கிருபையின் காலம் முற்று பெறும் பொழுது மரித்தோர் உயிர் தெழுவார்கள், அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலனை அவன் அடைவான் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகின்றது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீட்டில், அதாவது நித்திய வீட்டில் வந்து அடைவார்கள். That is a blessed hope that the book of Revelation gives us. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வீடு உண்டு, அவர்களுக்கு ஒரு நித்திய வாசஸ்தலம் உண்டு. அவர்கள் அங்கும் இங்கும் அலைகிற பரதேசிகளாக இருக்க மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய பூர்வ பிதாக்களுடைய பெயர்கள் என்ன? அவர்கள் பரதேசிகள். They did not have a belonging. Wherever they went, where the Lord said, pitch your tent here, they pitched their tent there. இங்கே உன்னுடைய கூடாரத்தை போடு என்று கர்த்தர் எந்த இடத்துல அவர்களோட பேசினாரோ அந்த இடத்துல அவர்கள் கூடாரம் போட்டார்கள். இப்பொழுது இங்கிருந்து கிளம்பு, இங்கே வா என்று சொன்ன உடனே அந்த இடத்திற்கு அவர்கள் போனார்கள், கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போனார்கள். அப்படி பரதேசிகளாக பார்த்தவர்கள் நித்திய வீட்டில் இருப்பார்கள். இன்றைக்கி நாம் பரதேசிகளாக அல்ல, நமக்கெல்லாம் நிலையான வீடுகளை தந்திருக்கிறார். ஆபிரகாம் வாழ்ந்ததைப் போல, ஈசாக்கு வாழ்ந்ததைப் போல, யாக்கோபு வாழ்ந்ததைப் போல அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து போகின்ற இடத்துல, ஆண்டவர் நிற்க சொல்லும் இடத்துல கூடாரத்தை போட்டுக்கொண்டு இருக்கவில்லை. We all have a permanent address on earth. ஆனாலும் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? This is only temporary. இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த முகவரி கூட தற்காலிகமானது என்று நாம் அந்த மன நிலைமையிலே வர வேண்டும். இங்கேயே தங்க நாம் இருக்க போகிறதில்லை, இங்கேயே தங்கும்படி ஆண்டவர் நம்மை இங்கே வைக்கவில்லை.
This is only a dress rehearsal of what is going to happen in eternity. நித்தியத்தில் நடக்க போகும் காரியங்களுக்கு ஆண்டவர் நமக்கு இப்பொழுது ஒரு பயிற்சியை தருகிறதற்காக இந்த ஜீவியத்தை, இந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் நடைபெறப் போகும் சம்பவங்கள். எவைகளெல்லாம்? மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்படைவதும், இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் அவர்களுடைய நித்திய வீட்டிற்கு போய் சேருவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் நடைபெறப் போகும் காரியங்கள். Behold, he is coming with the clouds. 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார். Behold, he is coming with the clouds என்று வேதம் சொல்லுகிறது. இதை அப்போஸ்தலனாகிய யோவான் புதிதாக எழுதின ஒரு காரியம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம். இட் வாஸ் ரிவீல்ட் டு ஹிம் என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பூமியில் இருந்த பொழுதே நம்முடைய சீஷர்களுக்கு இதை சொல்லிவிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனம். In Matthew, in the Gospel of Matthew, chapter 24 and verse 30, Jesus Christ has already said this. John the Apostle is only reiterating what the Lord Jesus Christ said in Matthew 24:30 in Revelation 1:7. மத்தேயு 24:30 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னதை இப்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 திரும்பவும் சொல்லி ஊர்ஜிதப்படுத்துகிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:30 என்ன சொல்லுகின்றது? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கிட்டத்தட்ட எல்லா வசனங்களும், எல்லா வார்த்தைகளும் கூட அப்படியே உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு உபயோகப்படுத்தின வார்த்தைகளை இப்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று மத்தேயு சொன்னதை யோவான் எப்படி சொல்லுகிறான்? பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே எழுத்து பிசகாமல் இங்கே திரும்ப அந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் அண்டர்லைன் செய்கிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் காரியம். இதை மத்தேயு 24:30 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது பேதுரும் அருகிலே இருந்தான். பேதுரும் இதை கேட்டான். அவன் ஒரு நிருபத்தை எழுதினான், 2 நிருபங்களை எழுதினான். 2வது நிருபத்தில் அவன் ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அவனும் அவனுடைய பங்கிற்கு ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக உண்டு என்பதை பறைசாற்றும் விதமாக அந்த வசனத்தை எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். 2 Peter chapter 3 and verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று பேதுரு சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகையிலே என்ன நடக்கும்? பேதுருவுக்கு இன்னொரு விசேஷ வெளிப்பாடு கிடைக்கிறது. மத்தேயு 24:30 சொல்லப்பட்ட காரியம் அவனுக்கு தெரியும். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோட வானத்தில் வருவார். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொன்னதை அவன் நினைவில் வைத்திருந்தான். ஆனால் அந்த நிகழ்வில் என்ன நடக்கும் என்பதை அவன் வானத்தை பார்த்த பொழுது சில காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது, ஆனால் ஆண்டவர் வருவார். எந்த நாள் என்று குறிக்கப்பட்டு முன்னதாகவே பத்திரிகை அடிக்கப்பட்டு எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்பட மாட்டாது. இந்த நாளில் நான் வருவேன்ப்பா என்று சொல்லிட்டு போனால் எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாய் போயிருக்கும். வேண்டியதெல்லாம் நம்ம மனம் விரும்பும் காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு கர்த்தர் வரும் நாளுக்கு ஒரு நாழிகைக்கு முன்பதாக மனம் திரும்பினால் போதும், எல்லாரும் பரலோகத்திற்கு போய்விட முடியும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது அல்ல. கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, ஆனால் வருவார் என்பது நிச்சயம். அதனாலே
இப்பொழுது வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தையோடு, என்ற உக்ரானத்தோடு, உண்மையோடு ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ பேதுரு எழுதுகிறான், கர்த்தருடைய நாள் இரவிலே வரும் என்றல்ல, இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த வசனத்தை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ கர்த்தருடைய வருகை இரவிலே தான் இருக்கும் என்றல்ல. பேதுரு சொல்லும் காரியம் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். திருடன் பகலிலே வரமாட்டான், இரவிலே தான் வருவான். எல்லாரும் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது திருடன் வருவான். When nobody is expecting the thief comes. Just like that, ஆண்டவர் இங்கே இந்த வசனத்தை இப்படியும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் திருடனை போல வருவார் என்றெல்லாம் பேதுரு சொல்லவில்லை. வருகை, ஆண்டவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியார் இப்படி அது பிரசங்கித்தார். ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? ஆண்டவர் திருடனை போல வருவார். இல்லை, அப்படி அல்ல அதனுடைய வசனம். ஆண்டவர் திருடனை போல வருவதற்காக பரமேறி போகவில்லை. ஆண்டவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்படி என்றால் எதிர்பாராத நாழிகையில், எதிர்பாராத வேலையில் கர்த்தர் வந்து நிற்பார். அப்படி தானே திருடன் வரான், சொல்லிட்டா வரான், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா வரான், உங்களுக்கு SMS வாட்ஸ்அப்லாம் அனுப்பிட்டா வரான், என்னுடைய லைவ் லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன், எங்கேன்னு பார்த்துக்க, இதை வந்துட்டேன், பக்கத்தில் இருக்கேன், பக்கத்து தெருவில் இருக்கேன், அப்படிலாம் சொல்லிட்டு திருடன் வருவதில்லை. திடீரென்று வந்து நிற்பான். நாம் எதிர்பாராத நாழிகையில் அது நடக்கும். அதுதான் இங்கே பேதுரு சொல்லுகிறான். அப்பொழுது அவன் வானத்தை பார்க்கிறான். அங்கே வானங்களில் ஒரு காரியம் நடக்கிறது. அவன் பேதுரு சொல்லுகிறான், வானங்கள் மட மட என்று அகன்று போ. இப்பொழுது நாம் பார்க்கும் வானம், அது இங்கே அமெரிக்கரில் பார்த்தாலும், அட்லாண்டாவில் பார்த்தாலும், அல்பேனியாவில் பார்த்தாலும் நீல நிறமாக ஒரே சீராக, அது ஒரு பெரிய பரவதானி விரித்ததை போல இருக்கிறது, ஒரு பெரிய நீல கார்பெட் விரித்ததை போல இருக்கிறது. எல்லா தேசத்திலும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் பேதுரு ஒரு விசேஷ காரியத்தை பார்க்கிறான். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. கர்த்தருடைய வருகையிலே வானங்கள் இப்படி இருக்காது, வானங்கள் அகன்று போம். எப்படி அகன்று போமா? அவன் ஒரு சவுண்ட் எஃபெக்டை கொடுக்குறான். மட மடவென்று அகன்று போம். It will be rolled. It will just disappear. The heavens, the sky that we see will dissipate. அது அகன்று போம், திடீரென்று அகன்று போம். அப்போ மேலே கூரை போல வானத்தை ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். இந்த வானத்திற்கு அப்பால் என்ன இருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த வானமே, நாம் பார்க்கும் வானமே, அந்த நீல ஆகாசமே திடீரென்று அகன்று போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோல பூதங்கள்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் வெந்து உருகிப்போம் என்று பேதுரு சொல்லுகிறான். வாட் எவர் யூ see around you, இந்த அட்மாஸ்பியரில் எத்தனையோ தாது பொருட்கள் உண்டு, எத்தனையோ கேஸஸ் உண்டு. இதெல்லாமே ஒன்றுக்கொன்று ஒரு பதப்படுத்தப்பட்ட நிலையில், பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கேஸஸ். ஆனால் இதெல்லாம் கர்த்தருடைய வருகையில் எந்த கட்டுப்பாடுமின்றி, அது வரைக்கும் பதப்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்த எல்லா இந்த வாயுகளும் ஒன்றோடொன்று முட்டி மோதி பூதங்கள் வெந்து உருகிப்போம் நிலைமைக்கு வரும் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகள், உங்களுடைய கிரியை, என்னுடைய கிரியை, கர்த்தர் செய்த தாவரங்கள், கர்த்தர் படைத்த மரங்கள், இவைகள் கூட இருக்காது. ஏன்னா ஆண்டவர் புதிய உலகத்தை பூமியிலே கொண்டு வருவதற்கு ஆயத்தமாகின்றார். இந்த பழையதை வைத்துக்கொண்டு புதியதை கொண்டு வர முடியாது. பழையது அகன்று போனால் தான் புதியது வரும் என்பதற்காக இதுவரைக்கும் நீங்களும் நானும் பார்த்து கண்டு அனுபவித்த இந்த உலகம் இனி மேற்கொண்டு இப்படி இராது என்பதை பேதுரு சொல்லுகிறான். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். நியாயத்தீர்ப்பின் நாள் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, தங்களுடைய பாவங்களிலேயே தொடர்ந்து வாழ்கிறவர்களுக்கு ஒரு பயங்கரமான நிகழ்வாக இருக்கும். இந்த மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது விசுவாசிகளான நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. இதை பார்த்து பயப்படுவதற்காக இதை பேதுரு எழுதவில்லை. நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக, இங்கே கைவிடப்பட்டவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் பேதுருவின் மூலமாக நமக்கு தருகின்றார். ஆனால் இந்த நிகழ்வு, கர்த்தருடைய 2ஆம் வருகை என்னும் நிகழ்வு, உண்மையிலேயே
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பெரிய பயங்கரமான நிகழ்வாகவே இருக்கும் என்று வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கின்றது. இட் வில் பி எ டெரிபிள் ஈவெண்ட். இன்று நிர்விசாரமாக இருக்கிற எல்லாருக்குமே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, தங்களுடைய பாவங்களிலேயே தொடர்ந்து ஜீவிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டும் பரிசுத்தத்தின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களுக்கு, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? பயங்கரமான நாளாக இருக்கும். இட் வில் பி எ டெரிபிள் டே. இட் வில் பி எ டெரிபிள் இவெண்ட். இதுவரை பூமி கண்டிராத ஒரு பெரிய நிகழ்வாக கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கும். அந்த நாள் நிச்சயமானது. The day is very certain. வரும் வரும் என்று சொன்னார்களே, எங்கே அந்த நாள் என்று பலரும் கேட்கும் பொழுது அந்த நாள் வந்து நிற்கும். That is certain. அந்த நாள் வரவே செய்யும். ஏன்னா இத்தனை வசனங்களை ஆண்டவர் அந்த வருகைக்காக, இரண்டாம் வருகைக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக சம்பவிக்கும் ஒரு நாள். அந்த நாள் வரவே செய்யும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் மிக பயங்கரமானது. அந்த நாளை குறித்து கேட்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீர்பொருந்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். எதற்காக இந்த பைபிள் ஸ்டடி நடத்தப்படுகிறது? ஏதோ ஒருவர் தான் அறிந்து கொண்ட அறிவை மற்றவர்களுக்கு புகட்டுவதற்காக அல்ல. நாம் எல்லாருமே ஒரே போல கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே நம்மை படிப்பிக்கின்றார். God is teaching us through the anointing of the Holy Spirit to equip us for the Lord's return. கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இந்த பாடமும் இந்த கூட்டமும் நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு கூட்டமும் அதற்காகத்தான் நடத்தப்படுகின்றது. So that we will be ready. We will be ready. மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? நம்மை பார்த்து கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு உண்டா? பெயருக்காவது உண்டா? எங்கள் அப்பா கேட்பார், மருந்துக்காவது படிக்கிறியாடா என்று கேட்பார். மருந்துனா கொஞ்சமாக தானே சாப்பிடுவோம். மருந்து கொஞ்சமாக சாப்பிடுவோம், ஆனால் பூரண வியாதியையும் அதை நீக்கிவிடும். அப்போது என்னுடைய தகப்பனார் கேட்பதை போல மருந்துக்காவது அதை செய் என்று சொல்வார். அப்போ அதை போல் மருந்துக்காவது, பெயருக்காவது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். பெயருக்காவது உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கிறதா? ஆனால் பெயருக்கெல்லாம் பரிசுத்தம் இருந்தால் போதாது. பரிசுத்தம் நிறைவாக இருக்கணும், பரிசுத்தம் பூரணமாக இருக்கணும். ஜெபம் உண்டா? வேத வாசிப்பு உண்டா? கர்த்தர் மேலே நம்பிக்கை உண்டா? விசுவாசம் உண்டா? ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய வருகைக்கான ஒரு எதிர்பார்ப்பு உண்டா? அதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில் உண்டா என்று கேட்டால் ரொம்ப சங்கடமான காரியம். அதற்கு பதில் உங்களுக்கே தெரியும். பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? Is asking a very a question that has no loopholes. இயேசு தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக, இயேசுனுடைய வார்த்தையிலே இயேசுவை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? Is it as you say? நீ சொல்லுகிறபடி, உன்னை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறபடி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா? நீ தேவனுடைய குமாரனா? நீதான் நாங்கள் வருவார் என்று காத்து கொண்டிருக்கும் மேசியாவா என்ற கேள்வியை அவன் கேட்கிறான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்லும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 62வது வசனம். இன் மார்க் 14:62 இயேசு இப்படி சொன்னார். பிரதான ஆசாரியனுக்கு ஆண்டவர் இப்படி பதில் சொல்லுகிறார், நான் அவர்தான். ஆண்டவர் பார்த்தார், நீ எவ்வளவு லீகலாக லூப்-ஹோல் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டாலும் அதற்கு அதைவிட சிறந்த பதிலை நான் தர முடியும். நீ என்னை தந்திரமாய் பிடிக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகளிலே பிடிக்க வேண்டும் என்று வந்தாலும் நான் எந்த பயமும் இல்லாமல் அதை நான் எந்த இடத்திலும் பிரகடனப்படுத்த முடியும். நான் அதை பறைசாற்ற முடியும். ஐ கேன் டிக்ளேர் மை ஐடென்டிட்டி எனிவேர். நான் அவர்தான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று பிரதான ஆசாரியனை மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லா குழுக்களையும், அந்த கூட்டத்தையும் பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நான் அவர்தான்,
மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். There was no need for Jesus to say this. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? நீ சோதரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதற்கு நான் அவர்தான், அந்த பதில் போதும். ஆனால் அதையும் தாண்டி கர்த்தர் சொல்லுகிறார், என்னை குறித்து நான் வெளிப்படுத்தி விட்டேன். என்னுடைய வருகை குறித்து உனக்கு நான் 2 காரியங்களை சொல்ல வேண்டும். காரியங்களை சொல்ல வேண்டும். அது என்ன? நான் வருவேன். எப்படி வருவேன்? நான் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க நான் வருவேன். வானத்தின் மேல் நான் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது குற்றவாளியாக, குற்றம் சுமத்தப்பட்டவனாக, சிலுவைக்கு நேராக போகும் சாதாரண, அவனுக்கு எந்த அவகாசமும் இல்லாத, அவனுக்கு இருந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டவனாக, ஒரு பலன் இல்லாத மனிதனாக, ஆதரவற்ற மனிதனாக உங்கள் முன்னால் செயலற்று போன ஒரு கோலமாக உங்கள் முன்னே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமையிலே நான் திரும்பி வருவதில்லை. நான் திரும்பி வரும்பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நான் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை, வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். I will come back in all my glory. I will come back in royal resplendence. நான் ராஜரீக முறையிலே திரும்பி வருவேன். மகிமையின் தேவனாக திரும்பி வருவேன். நீ சொன்ன அந்த சோதரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தான் நான் என்பதை அன்று நீ புரிந்து கொள்வாய். நான் இன்னைக்கு நான் அவர்தான் என்று சொன்னாலும் நீ ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் நான் திரும்பி வரும்பொழுது உன் கண்கள் என்னை காணும், நீ என்னை கண்டு புலம்புவாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லாமல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டவுடன் பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, தேவதூஷணத்தை கேட்டீர்களே என்றான். அவனுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தது. பாருங்க, நான் அவர்தான் என்று சொன்ன உடனே நான் மகிமையோடு திரும்பி வருவேன், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்று இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள், வானத்திலே நான் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், மேகங்கள் மேலே வருகிறதை பார்ப்பீர்கள் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? அவன் பிரதான ஆசாரியன் என்பதை ஒரு நிமிடம் மறந்து போனான். தன்னுடைய வஸ்திரத்தை அவனை கிழித்து கொண்டான். கிழித்து கொண்டு அங்குமெங்கும் பார்த்து, அங்கிருந்தவர்களை பார்த்து சொன்னான், கேட்டீங்களா? பிளாஸ்பமி, தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, இதற்கு மேல் இவன் மேலே பழி சுமத்த என்ன வேண்டும் என்று அவர்களை பார்த்து கேட்டான் என்று பார்க்கிறோம். இப்படித்தான் நடக்கும் என்று இயேசு சொன்னதை கேட்டவுடனே பிரதான ஆசாரியன் பைத்தியக்காரனைப் போல புலம்பவும், ஒரு பைத்தியக்காரனைப் போல தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கவும் செய்தான் என்று பார்க்கிறோம். நடக்கப் போகும் காரியத்தை இயேசு சொன்னார், நடக்கலை. இன்னும் சொன்னதை கேட்டவுடனே இப்படி அங்கலாய்த்தான், புலம்பினான். அப்போ நடக்கும் பொழுது இன்னும் எத்தனை அதிகமாக புலம்புவார்கள்? பிரதான ஆசாரியனும் சங்கத்தார் எல்லாரும் எத்தனை அதிகமாக புலம்புவார்கள்? இயேசு சொன்னபடியே நடக்கும்போது அவர்களுடைய நிலைமை இருக்கட்டும், அவிசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம் மத்தியில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தின் பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களுடைய அவஸ்தை என்னவாக இருக்கும்? அவர்களுடைய காரியம் எப்படி இருக்கும்? இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இது யூதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் கண்டு புலம்புவார். யூதர்களை பார்த்து மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், இந்தியர்கள், சோமாலியர்கள், பங்களாதேஷிகள், அமெரிக்கர்கள், கனடியர்கள், ஆப்பிரிக்கர்கள் என்று சீன மக்கள் என்று எல்லாருமே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் புலம்புவார்கள், அவரை பார்த்து புலம்புவார்கள். They will all look at Jesus and weep and mourn என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே, in Acts chapter 1 verse 9 to 11, 2 தூதர்கள் இயேசு கிறிஸ்து வானத்தில் எடுத்து கொள்ளப்படுகிறதை பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இப்படி சொன்னார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார். அப்பொழுது 500க்கும் அதிகமான பேர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அவர்கள் கூடி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் போனார், கண்ணுக்கு
எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பொட்டு போல காணப்பட்டார். அதுக்கப்புறம் மறைந்து விட்டார். மறைந்த பிறகும் அவர்கள் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக தோன்றி இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள்: உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து அருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார். இந்த 2 தூதர்களும் அவர்களை பார்த்து சொன்ன காரியம் இதுதான். இதற்கு எதுக்கு 2 தூதர்கள்? நான் யோசித்து பார்த்தேன். ஒரு தூதன் போதுமே இதை சொல்றதுக்கு. 2 தூதர்களும் ஒருமித்த குரலில் இதை ஆமோதித்து சொன்னார்கள். கர்த்தருடைய வார்த்தை 2-3 சாட்சிகளினாலே உறுதிப்படுத்தப்படும். ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. Every eye shall see him and they that pierced him. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வசனம் அல்ல, இதற்கு ஒத்த ஒரு வசனம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சகரியா 12:10 இந்த வசனம் அப்படியே ஏறத்தாழ அப்படியே வருகிறதை நாம் பார்க்க முடியும். அது என்ன என்று பார்ப்போம். சகரியா 12:10. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. சகரியா 12:10 வருகிற அந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனம். நடக்க போகும் ஒரு காரியம், நடக்க போகும் ஒரு நிகழ்வை குறித்து ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகின்றார். இப்போ கேள்வி என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லப்பட்ட நிகழ்வும் சகரியா 12:10 வரும் நிகழ்வும் ஒரே நிகழ்வா, 2 வெவ்வேறு நிகழ்வுகளா? இதுதான் நம்முடைய கேள்வி. வெளிப்படையாக பொதுப்படையாக பார்க்கும் பொழுது இந்த 2 வசனங்களும் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது என்று நினைக்க தோன்றினாலும் 2ம் ஒன்று அல்ல, ஒரு சம்பவத்தை குறிக்கிற காரியம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்த வசனம். அங்கே பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்படும் பொழுது சகரியா தீர்க்கதரிசனம் 12:10 வரும் காரியம் என்ன என்று பார்க்க போகிறோம். 2 வசனங்களிலும் ஒரு சில ஒற்றுமைகள் உண்டு. ஆனால் அவைகள் ஒற்றுமைகள் இருந்தாலும், ஒரே போன்ற வார்த்தைகள் வந்தாலும், புலம்புவார்கள் துக்கிப்பார்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் வந்தாலும், இந்த 2 வசனங்களும் ஒரே சம்பவத்தை குறிக்கின்றன என்று நினைக்க வைக்கலாம். ஆனால் நிஜம் அது அல்ல. They don't talk about the same event. 2 வசனங்களுமே 2 வெவ்வேறு கூட்டங்களை குறிக்கும். 2 வெவ்வேறு கூட்டங்களுடைய ரெஸ்பான்ஸ், 2 வெவ்வேறு பின்னணிகளை பற்றினது. சகரியா 12:10 it is about an entirely different background from what Revelation 1:7 is talking about. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 என்ன பேசுகிறதோ அதனுடைய பின்னணி வேறு, சகரியா 12:10 பின்னணியும் வேறு. இப்போ பின்னணி வேறு, எந்த கூட்டத்தை குறிக்கிறது என்பதும் வேறு. 2 கூட்டங்கள் 2 பின்னணி, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சகரியா 12:10 இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் உண்டாக போகும் மனம் மாறுதலுக்கான புலம்பலை குறித்தே அந்த வசனம் பேசுகின்றது. இஸ்ரவேலை ஆண்டவர் ரட்சிப்பார். அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் ஏற்பட வேண்டும். அது எப்பொழுது ஏற்படும்? சில்லறையாக பல யூதர்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் தேசம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் there should be a mass repentance among the people. தேசம் முழுமையாக புலம்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் 12:10 சொல்லுகின்றது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் உண்டாக போகும் மனம் மாறுதலுக்கான ஒரு புலம்பலாகத்தான் சகரியா 12:10 பார்க்க வேண்டும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லப்படும் புலம்பல் இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்டவர்களுடைய புலம்பல். It is a mourning of the people who have been totally forsaken. வருகையில் கைவிடப்பட்டவர்கள், அவர்களுடைய புலம்பல் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. சகரியா 12:10 வரும் புலம்பலுக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, இந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு உண்டு.
ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 புலம்பல் கடைசியானது. அதற்கு மேலே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டப்பட மாட்டாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வரும் புலம்பல் உலக ஜனங்களின் புலம்பல். சகரியா 12 சொல்லப்படும் புலம்பல் இஸ்ரவேல் கோத்திரங்களின் புலம்பல். அர்மகெதோன் யுத்தத்தில் இஸ்ரவேல் உலக நாடுகளினால் சூழப்பட்டு எருசலேம் நகரம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டோமே என்று இஸ்ரவேலில் உள்ள யூதர்களின் புலம்பலைத்தான் சகரியா 12 நாம் பார்க்கிறோம். அர்மகதோன் யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக பிடிக்கப்பட்டு எருசலேம் நகரம் அழிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது புறஜாதிகளுடைய குரோதம், புறஜாதிகளுடைய உக்கிரம் எருசலேமின் மேலே ஊற்றப்படும் பொழுது யூதர்களுக்கு அப்பொழுது ஒரு காரியம் புரியும். ஐயோ, மேசியா வந்தாரே, மேசியாவை குறித்து நல்வார்த்தை சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டதே, தவற விட்டு விட்டோமே அவரை என்று நினைத்து மனங்கசந்து யூதர்கள் புலம்புவார்கள். தேசமே புலம்பும். அதான் சகரியா 12:10. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சகரியா 12வது அதிகாரம் முழுமையாக படித்தீங்கன்னா தாவீதின் கோத்திரத்தார் புலம்புவார்கள் என்று கோத்திரம் கோத்திரமாக சில கோத்திரங்களை அங்கே ஆண்டவர் பெயர் சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனம். அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோமர் 11:26. Romans 11:26 is a prophecy by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். அது என்ன? இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ ரோமர் 11:26 அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் அதனுடைய செட்டிங், அதனுடைய பேக்ரவுண்ட், அதனுடைய பின்னணி தான் சகரியா 12வது அதிகாரம். எந்த பிரகாரமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்ன நடக்கும், அதான் சகரியா 12. சகரியா 12 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Then how will the nation of Israel be saved? இந்த பிரகாரமாக என்று பவுல் சொன்னானே, எந்த பிரகாரமாக? அந்த கேள்விக்கு பதில் தான் சகரியா 12 ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் வரவே சகரியா 12:10 சொல்லப்பட்டுள்ள கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் நகரத்தார் மேலும் ஊற்றப்படும் என்று நாம் பார்க்கிறோம். சகரியா 12வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 2 விதமான ஆவிகள் தேசத்தின் மேலே ஊற்றப்படும். எருசலேம் மேலே, இஸ்ரவேல் தேசத்தின் மேலே ஊற்றப்படும். என்ன ஆவி? கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. அப்போ அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அந்த புலம்பல் அழிவுக்கு முன்பாக நடக்கும் புலம்பல் அல்ல, ஆத்தும ஆதாயத்திற்கு முன்பாக நடக்கும் ஒரு புலம்பல். அதை அப்படி தான் பார்க்கணும். யூதர்கள் இவ்விதமாக ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேல் இவ்விதமாக ரட்சிக்கப்படும். எவ்விதமாக? சகரியா 12 சொல்லுகிறது. அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களுடைய தேசத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகும் சில காரியங்களைத்தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ அவர்கள் மேலே 2 விதமான ஆவிகள் ஊற்றப்படும். கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. கிருபை என்ன குறிக்கிறது? கிருபை என்ன குறிக்கிறது? கிரேஸ் டாக்ஸ் அபவுட் forgiveness. விண்ணப்பங்களின் ஆவி, விண்ணப்பம், ஜனம் தேசம் முழுவதும் விண்ணப்பம் செய்கிறது. ஆண்டவரே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். தவற விட்டு விட்டோம், தவறு செய்து விட்டோம், இப்பொழுது மனம் மாறுகிறோம், எங்களை ரட்சி. அல்லேலூயா. அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் நகரத்தார் மேலும் ஊற்றப்படும் என்று நாம் பார்க்கிறோம். 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசுவை சிலுவையில் அறையச் சொன்னவர்களையும், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களையும், சிலுவையில் அறைந்தவர்களையும், ஈட்டியினால் குத்தினவர்களையும் கர்த்தர் விடுவதில்லை. அவர்களையும் நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால்தான் அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டது. யாரெல்லாம் குத்தினார்கள்? அவர்களெல்லாம் வந்து நிற்பார். குத்த சொன்னவன், அவரை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தவன்,
காட்டி கொடுத்தவன், அதற்கு விலை பேசினவன், நியாய சங்கத்தில் அதற்கு உறுதுணையாக நின்றவன், அவரை குற்றம் சுமத்தினவன், தலையில் குட்டினவன், அவர் முகத்தில் துப்பினவன், ஈட்டியினால் குத்தினவன், வாரினால் அடித்தவன் என்று எல்லாரையுமே ஆண்டவர் பட்டியல் போட்டு அங்கே கொண்டு வந்து நிறுத்துவார். பிகாஸ் சான்ஸ் வாஸ் given to them and they did not repent. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவர்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். அவர்கள் மட்டுமல்ல, சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கின்ற அவர்கள் மட்டுமல்ல, பிரதான ஆசாரியனை, சங்க தலைவர்களை, அவர்களை மட்டுமல்ல, அகங்காரிகளை, திமிர் பிடித்தவர்களை, நிர்விசாரமாய் வாழ்கிறவர்களை, சம்போகமாய் வாழ்ந்தவர்களை, தேவன் இல்லை என்று சொன்னவர்களை, சுவிசேஷத்தின் சத்தியத்தை ஏற்காதவர்களை, சுவிசேஷத்தின் சத்தியத்தை எதிர்த்தவர்களை, சபையை உபத்திரப்படுத்தினவர்களை எல்லாரையும் கர்த்தர் புலம்பச் செய்வார். அதையும் நியாயத்தீர்ப்பில் பார்க்க முடியும். நியாயத்தீர்ப்பில் இவர்களை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. இங்கே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேய நிருபம் 9வது அதிகாரம் 27-28 வசனம். எபிரேயர் 9:27-28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த சத்தியத்தின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவரை இனி சிலுவையில் அறைய முடியாது. அவர் ஒரே பலியாக செலுத்தப்பட்டு விட்டார். அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய ஆக்கினைகளை தம்மேல் சுமந்து நமக்காக பாவமாகவே மாறிவிட்டார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி அவர் வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்படுவார்? பாவம் இல்லாமல் வெளிப்படுவார் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய முற்பகுதி 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான். மரிப்பதற்கு முன்பு அந்த வாய்ப்பு, மரிப்பதற்கு முன்பு வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் எப்பொழுது மரிப்போம் என்று நமக்கு தெரியாததுனாலே அந்த வாய்ப்பினுடைய கடைசி நேரம் வரைக்கும் காத்து கொண்டிருக்க கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லவில்லை. இன்று கிருபையின் காலம், இன்று ரட்சிப்பின் நாள் என்று அறிந்து என்று தேவனுடைய வசனத்தை கேட்கிறோமோ, என்று கிறிஸ்து இயேசுதான் தேவன் இரட்சகர், நம்முடைய பாவங்களுக்கு பலியானவர், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியானவர், அவர் மூலமாகவே பரலோகம் போக முடியும் என்று உணர்ந்தோமோ, என்று ஆவியானவர் அதை உணர்த்தினாரோ அன்றே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் என்னால் நிற்க முடியாது. எப்பொழுது என்னுடைய மரணம் எவ்விதமாக வரும் என்று எனக்கு தெரியாதனாலே ஆண்டவர் உணர்த்தும் பொழுதே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார்.